Hello friends, welcome back to my channel Beta Breeding Day 88. Fishoட ஏஜ் 83 days. ஸோ இன்றைக்கி நம்ம ஷாப்பை வந்து நம்ம கிளினிக் வெளியிலே ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அசிஸ்டன்ட் காவியா தான் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூ கஸ்டமர்ஸ் வந்து கேட்டுட்டு போனாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ வீக்கெண்ட் நாளுக்கு நம்மளுக்கு சேல்ஸும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அரௌண்ட் ஒரு 800 to 850 ருபீஸ் சேல் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று நான் வந்து நியூ ப்ரீடிங் பற்றி சொல்லியிருந்தேன். நான் அதை இன்றைக்கி உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். லக்கிலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 2 எக்ஸ்லாம் வந்து ஃபிஷ் வந்து லேப் பண்ணியிருந்தது. என்ன ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டன் க்ளவுட் மவுண்டைன் மீனோ சொல்லிட்டு தான். இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நாளைக்கு. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த எக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. நான் இதோட செகண்ட் ப்ரீடிங் இது வரைக்கும் டே 2 வரைக்கும் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ ஹாப்பி ஃபார் தட். இது வரைக்கும் பீட்டா ப்ரீடிங் பார்த்து எனக்கு அரௌண்ட் 215 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க வித்தின் 2.5 months. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இதையும் பாருங்கள். நான் இதை வந்து எப்படி கண்டினியூ பண்ணணும்னு தெரியல. இதர் டே 1 2 சேம் லைக் பீட்டா மாதிரியே எவ்ரிடே அப்டேட் போடலாமா, இல்லைனா வந்து ஒரு ஃபுல் வீடியோ ஒரு 20 days எடுத்துகிட்டு அந்த ஒரே வீடியோவில் ஃபுல்லாக ஒரு வீடியோ மாதிரி கொலாச் பண்ணி போடலாமான்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா பீட்டா ப்ரீடிங்கே எனக்கு 80 daysக்கு அப்புறம் வந்து எனக்கு கண்டென்ட் கிடைக்க மாட்டுது. நானாக கண்டென்ட்டை தேடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாதுன்னு எனக்கு புரியுது. பட் ஃபியூ டிப்ஸு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால தான் நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னோடய வீடியோஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு நெட் வச்சு தான் பண்ணேன். இந்த வீடியோ நாளைக்கு நான் கண்டிப்பாக தேங்க்யூ.